ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சாப்டர் 8 இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் 8.1 11th sum. State whether the following are true or false. Justify your answer. Subdivision 1, the value of tan A is always less than 1. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம சொல்லணும். ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர், ட்ரூவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ஃபால்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் tan A இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. tan A ஓட வேல்யூ எப்போவுமே லெஸ் தேன் 1 தான் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட், ரைட்? இப்போ இதை ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்ல போகிறோம். சொல்யூஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரைட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பியில் 90 டிகிரி. இங்கே tan A கொடுத்துருக்கிறதுனால ஏயில் வந்து அக்யூட் ஆங்கிளாக எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வந்து நான் ரைட் ஆங்கிளாக இல்லாமல் அக்யூட் ஆங்கிளாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். பிஆர்சியில் நீங்கள் வந்து ரைட் ஆங்கிள் போட்டுக்கலாம், ரைட்? ஸோ கன்சிடரிங் எ ரைட் ட்ரையாங்கிள் ஏபிசி சச் தட் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. பிசியில் வந்து 12ங்கிறது எடுத்திருக்கேன்னா பிசி இஸ் ஈக்குவல் டு 12, ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 எடுத்திருக்கேன், ரைட்? ஏன் நான் பிசியில் போய் 12 எடுத்திருக்கேன், ஏபியில் 5 எடுத்திருக்கேன், ஏன் நான் மாற்றி எடுக்கலை அப்படிங்கிறத சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்கில் இருந்து முதல்ல tan A என்னதுன்றது எழுதிடுவோம். என்னது? ஆஸ்கர் அவார்டு அப்சர்வ்ஸ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங், ரைட்? சைன் காஸ் tan. ஸோ tan என்னதுமா, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, இப்போ tan A என்னன்னு பார்க்க போகிறோம். tan A என்னது? ஏவோடைய ஆப்போசிட் சைடு என்னது? ஆங்கிள் ஏவோடைய ஆப்போசிட் சைடு பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ என்னது? ஏபி. ஸோ tan A இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏபி நம்ம எடுத்திருக்கோம், ரைட்? இப்போ பிசியில் ஏன் 12 எடுத்திருக்கோம்னா, ஒரு ஃப்ராக்ஷனில் என்ன இருக்கும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கும். நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் சின்னதாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ என்ன வருமா, கிரேட்டர் தேன் 1 வரும், ரைட்? அதனால தான் நான் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏவை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். 12 பெரிய நம்பர் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏவை வந்து சின்னதாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன், 5. ஸோ இங்கே 12 5 இப்படி தான் எடுக்கணும்னு இல்லை. ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ அட்ஜசன்ட் சைடை விட பெருசாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ரைட்? அட்ஜசன்ட் சைடை வந்து ஆப்போசிட் சைடை விட சின்னதாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இங்கே 10 and 6 கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அட்லாஸ்ட் ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ பெரிய சைடாக இருக்கணும், அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏ சின்ன சைடாக இருக்கணும், ரைட்? ஸோ அதனால தான் இங்கே வந்து tan A இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை ஏபி. பிசி என்னதுமா, 12 டிவைடட் பை ஏபி என்னது 5. இப்போ இந்த 12 டிவைடட் பை 5 நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக என்ன தான் வரும், கிரேட்டர் தேன் 1 தான் வரும். ஸோ tan A கேன் ஆல்சோ பி கிரேட்டர் தேன் 1. அப்போ tan A வந்து லெஸ் தேன் 1 தான் இருக்கும். எப்போவுமே லெஸ் தேன் 1 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. tan A கிரேட்டர் தேன் 1 கூட வரும். ஸோ புரிஞ்சுதாமா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ராங், therefore the given statement is false. ஸோ given statement falseங்கிறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம், tan A கிரேட்டர் தேன் 1 கூட வருங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிரேட்டர் தேன் 1 வருங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், ஆப்போசிட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏவை பெரிய சைடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், அட்ஜசன்ட் சைட் ஆஃப் ஆங்கிள் ஏவை சின்ன சைடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன ஆகிடுது, நியூமரேட்டர் பெருசாகவும் டினாமினேட்டர் சின்னதாகவும் கிடச்சிருது. அதனால் tan A ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 1 கிடச்சிருது. ஸோ tan A ஓட வேல்யூ கேன் ஆல்சோ பி கிரேட்டர் தென் 1, therefore the given statement is false நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ புரிஞ்சுதாமா இந்த சம்? செகண்ட் சப்டிவிஷன், secant A is equal to 12 by 5 for some value of angle A. ஸோ செகண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, secant A 12 by 5 வருமா, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம சொல்லணும், சம் ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்லணும், ரைட்? ஸோ secant A is equal to 12 by 5. secant Aன்றது என்னதுன்னு தெரியும்ல நமக்கு. ஸோ ட்ரிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆஸ்கர் அவார்டு அப்சர்வ்ஸ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங், ரைட்? சைன் காஸ் tan cosecant secant cot. ஸோ secant என்னதுமா, hypotenuse divided by adjacent side. அப்போ secant A is equal to 12 by 5 கொடுத்துருக்காங்க, which is equal to, நான் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், hypotenuse divided by adjacent side, ரைட்? இப்போ நான் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன், ஏபிசி, ஆங்கிள் பியில் 90 டிகிரி. அகைன் நீங்கள் secant A கொடுத்ததுனால ஏ வந்து அக்யூட் ஆங்கிளாக வர மாதிரி நம்ம ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம், ரைட்? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, hypotenuse divided by adjacent is equal to 12 by 5. So this implies hypotenuse என்னதுமா, 12.
hypotenuse என்னது AC. So which is equal to இங்க AC னு நான் எழுதிக்கிறேன். அடுத்தது divide by adjacent. Adjacent என்னதுமா 5. Adjacent என்னது AB. AB is equal to 5. So which is equal to AC divided by AB னு நான் எழுதிக்கிறேன். So that implies AC is equal to 12. AB is equal to 5. So secant A is equal to 12 by 5 கொடுத்திருக்காங்க. நம்ம ட்ரிக்ல இருந்து which is equal to hypotenuse divided by adjacent side எடுத்து எழுதிட்டோம். So இந்த 12 by 5 is equal to hypotenuse divided by adjacent sideல இருந்து நம்ம right triangle நோட் பண்ணிக்கிட்டோம். AC 12 AB 5 which is equal to AC divided by AB னு நம்ம எடுத்து எழுதிட்டோம். So this implies AC is equal to 12, AB is equal to 5 னு நம்ம எழுதிட்டோம். Right? So secant A is equal to 12 by 5 கொடுத்ததுல இருந்து AC ஓட சைடு 12 கிடைச்சிருக்கு, AB ஓட சைடு 5 கிடைச்சிருக்கு. இப்போ secant A is equal to 12 by 5 இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஆர் ஃபால்ஸாங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு இந்த தேர்ட் சைடும் இருந்தாதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த தேர்ட் சைடை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். என்னது? பை பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ரைட்? நமக்கு என்ன வேணும்? பிசி சைடு தான் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இம்ப்ளைஸ் பிசி ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏபி ஸ்கொயரை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வரும் அப்படின்னா, பிசி ஸ்கொயரை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏபி ஸ்கொயரை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் ப்ளஸ் ஏபி ஸ்கொயராக இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஏபி ஸ்கொயராக வரும். அப்போ என்னாகும்? ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகே, ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். எனக்கு பிசி வேணுங்கிறதுனால நான் இந்த பிசி ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயரை ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போயிடுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை தான் நான் இங்கே அப்படியே மாற்றி எழுதியிருக்கிறேன். அந்த டேர்ம்ஸை லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டாக மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ திஸ் ஸ்டெப் இம்ப்ளைஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகே, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா இதிலேருந்து இந்த ஸ்டெப்பை டேரெக்டாகவே எழுதலாம், இல்லை இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் இதை எழுதலாம். ரைட்? which is equal to AC என்னதுமா 12. So 12 square minus AB என்னதுமா 5 square, which is equal to 12 square என்னது 144 minus 5 square என்னது 25, which is equal to 144 minus 25 என்ன கிடைக்குது நமக்கு? 119. So BC square is equal to 119. அப்போ BC என்னதுமா இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக போயிடும். BC is equal to root 119. ஸோ இந்த root 119ஓட வேல்யூ நமக்கு 10.9, அப்ராக்சிமேட்டாக ஒரு 10.9 கிடைக்குது. ஸோ BC is equal to 10.9. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? BC 10.9. ஸோ பிசி ஸ்கொயர் ரூட் 119 இருந்தது, அதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு 10.9 கிடைக்குது. அப்போது இந்த ஏசியை விட ஹைப்போட்டனியூஸை விட பிசி சின்னதாக தான் இருக்குது. ரைட்? ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டனியூஸ் தான் லாங்கஸ்ட் சைடாக இருக்கணும், மற்ற ரெண்டு சைட்ஸுமே அந்த ஹைப்போட்டனியூஸை விட சின்னதாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த ரைட் ட்ரையாங்கிளில் இந்த பிசி சைடும் ஏபி சைடும் ஹைப்போட்டனியூஸை விட சின்னதாக தான் இருக்குது. ரைட்? ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிளில் இந்த சைட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணதே இவங்க கொடுத்துருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போது இது வந்து இந்த ரைட் ட்ரையாங்கிள் இஸ் பாசிபிள். இந்த ரைட் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ப்ராப்பரான ரைட் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா ஹைப்போட்டனியூஸை விட நம்ம கண்டுபிடிச்ச இந்த தேர்ட் சைடும் சின்னதாக தான் இருக்குது, ஏபியும் சின்னதாக தான் இருக்குது. அப்போது இந்த ரைட் ட்ரையாங்கிள் பாசிபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கொடுத்துருந்த இந்த ஸ்டேட்மெண்ட் secant A is equal to 12 by 5ங்கிறதும் வந்து பாசிபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ரைட்? இட் இஸ் அப்சர்வ்டு தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு 10.9 ஆர் லெஸர் தேன் த ஹைப்போட்டனியூஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 12. Therefore, such a triangle is possible and hence such value of secant A is possible. Therefore, the given statement is true. ஸோ புரிஞ்சுதாமா? கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சி ஹைப்போட்டனியூஸ் அண்ட் அட்ஜசன்ட் சைடு எழுதிக்கிட்டோம். தேர்ட் சைடை பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அந்த தேர்ட் சைடும் கூட நமக்கு இருந்த ஹைப்போட்டனியூஸை விட சின்னதாக தான் இருக்குது. ஆல்ரெடி கொடுத்துருந்த சைடும் ஹைப்போட்டனியூஸை விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ திஸ் ட்ரையாங்கிள் இஸ் பாசிபிள். இந்த ட்ரையாங்கிள் பாசிபிள்ங்கிறதுனால secant இந்த வேல்யூவும் பாசிபிள்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். therefore the given statement is true. ஸோ புரிஞ்சுதாமா? தேர்ட் சப்டிவிஷன்
cos A is the abbreviation used for the cosecant of angle A. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, cosecant of angle A உடைய ஷார்ட் டேர்ம் cos A1 கேட்டிருக்காங்க. ரைட், cos A வந்து எதோடைய அப்ரிவேஷன், cosine A உடைய அப்ரிவேஷன் தான் cos A. cosecant of angle A உடைய ஷார்ட் டேர்ம் என்னதுமா, cosecant COSEC ஏன்னு நம்ம எழுதுவோம். ஸோ என்ன எழுதியிருக்கிறோம், cosecant A COSEC. cosecant A is the abbreviation used for the cosecant of angle A. Therefore, the given statement is false. So, இந்த cos Aங்கிறது cosine of angle A உடைய abbreviation. cosecant of angle A உடையது கிடையாது. Therefore, the given statement is false. Right? Fourth subdivision, cot A is the product of cot and A. cot A வந்து cot and A உடைய product ஆன்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. cot Aங்கிறது வந்து என்னதுமா, cotangent of angle A உடைய short term தான் நம்ம cot A ன்னு சொல்லுவோம். அதாவது cot A வந்து is the abbreviation of cotangent of angle A. So, it's not the product of cot and A. So, என்ன எழுதியிருக்கோம், cot A is not the product of cot and A. It is the cotangent of angle A. அதாவது it is the abbreviation of cotangent of angle A. Therefore, the given statement is false. Right? Fifth subdivision, sin theta is equal to 4/3 for some angle theta. So, in the statement true or false நம்ம சொல்லணும் with some justification. Right? அதாவது sin theta is equal to 4/3 possible இல்லையான்னு சொல்ல போகிறோம். In a right triangle, hypotenuse should always be greater than the remaining sides. இது நமக்கு தெரியும், right triangle இருந்ததுன்னா hypotenuse தான் மற்ற ரெண்டு சைட்ஸை விட பெருசாக இருக்கணும். ஸோ sin theta என்ன கொடுத்துருக்காங்க, since sin theta is equal to 4/3, sin theta என்ன ரேஷியோ வருமா, Oscar award observes hero heroine acting. So இதுதான் sin thetaங்கிறது என்னது, opposite side divided by hypotenuse. So which is equal to opposite side divided by hypotenuse போட்டுக்கிறோம். ரைட், ஸோ இங்கே பாருங்க opposite side 4 இருக்குது, hypotenuse 3 இருக்குது. அப்போ hypotenuse வந்து opposite side விட சின்னதாக இருக்குது. அப்போ இது பாசிபிளா, is not possible. ரைட், hypotenuse எப்பவுமே வந்து என்னவா இருக்கணும், பெருசாக தான் இருக்கணும் மற்ற ரெண்டு சைட்ஸை விட. சின்ஸ் இந்த 4/3ங்கிறது வந்து என்னது, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை hypotenuse. இதுலேருந்து என்ன தெரியுது, hypotenuse ஆப்போசிட் சைடை விட சின்னதாக இருக்குது. அப்போ sin theta is equal to 4/3 is not possible. Hence the given statement is false. ஸோ புரிஞ்சுதாமா, அவ்வளோதாம்மா. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.